வணக்கம். ஆவணி மாதம். ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனையும் வழிபடுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் மாதங்களில் 5வது வரக்கூடிய மாதம். அதாவது ஆகஸ்ட் நடுப்பகுதியிலேருந்து நமக்கு செப்டம்பர் நடுப்பகுதி வரையும் இருக்கக்கூடியது தான் ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆடி மாதத்துலேருந்து நமக்கு தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது அப்படின்னாலும் ஆடியில் ஆடி காத்தும் ஆடியினுடைய சூடும் பொதுவாக உடல் சோர்வை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு அந்த வெயிலாலேயும் காத்தாலேயும் உடல் அதிகமாக சோர்வடைய ஆரம்பிக்கும். ஆனால் ஆவணி அப்படி கிடையாது. ஆவணி மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே கடும் வெயில் குறைய தொடங்கிடும். அதே மாதிரி மழை காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது இருக்கு. அதாவது அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஆவணி மாதம் தான். இயற்கையை உடம்பு தன்னை சீர் செஞ்சுக்கக்கூடிய மாதமும் இந்த ஆவணி மாதம் தான். அதனால தான் சித்த மருத்துவம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பெரியவங்களும் ஜீரண சக்தி, அதாவது அக்னி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்றதுக்காக சரியான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுவும் பருப்பு, கீரை, காய்கறி, கஞ்சி இந்த மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம். நம்ம முன்னோர்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற மாதிரியான உணவு, பழக்க வழக்கம், வழிபாட்டு முறைகள்னு ஒவ்வொன்றத்தையும் வாழ்வியலோட சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த விதத்துல ஆவணி மாதத்தினுடைய முக்கியமான விரதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணி ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த விரதம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை நேரங்கள்ல பெண்கள் செய்யக்கூடிய விரதம் தான் இந்த ஆவணி ஞாயிறு அப்படின்னு சொல்றது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆவணி மாதத்துல வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை நேரங்களில் சூரிய பகவானை வழிபடக்கூடியது தான் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதத்தை எதுக்காக மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும். அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் பொழுது ஆயுளும் மனநிலையும் சீராக இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய உள்நோக்கம். அந்த நாட்களில் பொதுவாக பெண்களும் பார்த்தோம்னா நோன்பு இருக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கு. அதாவது விரதமும் எடுத்துக்கிறது உண்டு. இது பாரம்பரியமாக நம்மளுடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னாலும் இதனுடைய அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வைட்டமின் டி சத்துக்கள் நமக்கு சூரிய ஒளியில அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம தோல்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான கொழுப்பு சூரிய ஒளியில கிடைக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் பி ரேஸோட சேரும் பொழுது வைட்டமின் D3 சத்துக்களா அது மாறும். அது உடலுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வைட்டமின் டி சத்துக்கள் நமக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கும் அப்படின்னாலும் எல்லா மாதங்கள்லயும் இது ஒரே மாதிரி கிடைக்கிறது கிடையாது. ஒரு சில மாதங்கள்ல நமக்கு அது ரொம்பவே குறைவாகவும் கிடைக்கும். ஒரு சில மாதங்கள்ல நமக்கு கிடைக்காம போறதும் உண்டு. அதாவது இப்போ ஆடி மாசம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூரிய ஒளி பார்த்தோம்னா செங்குத்தா நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சோர்வும் அதிகமா இருக்கும். இந்த நேரங்களில் நமக்கு வைட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறத விட நமக்கு சோர்வு தான் அதிகமாக ஏற்படும். அதே இந்த ஆவணி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம்லாம் பார்த்தோம்னா சூரிய ஒளியை நமக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அந்த நேரங்களில் மழை மேகம்னு அதிகமாக இருக்கனால சூரிய ஒளியை நமக்கு பொதுவாக அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதுலேயும் வைட்டமின் டி சத்துக்கள் ரொம்பவே குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா சூரியன் ஈக்குவேட்டர் கிட்ட வரதுனால அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நமக்கு சீரான ஒளி நமக்கு கிடைக்கும். அது அதிக எரிச்சலையும் கொடுக்காது. அதே மாதிரி பற்றாக்குறையிலையும் இல்லாமல் சரியான முறையில் நமக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கு உதவும். ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா இரவும் பகலும் சம அளவு நேரங்களையும் கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதுதான் இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு. அதுவும் இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை நேரங்களில் நமக்கு அந்த சூரிய ஒளி உடலுக்கு தேவையான சூரிய ஒளியாகவும் வைட்டமின் டி சத்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் இருக்கும். அதனால தான் காலை நேரங்கள், அதுவும் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த வழிபாடை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. அது விரதமாகவும் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றதுக்காக. இப்போ நமக்கு இந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வைட்டமின் டி சத்துக்கள் பார்த்தோம்னா எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம செரட்டனின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகரிக்கவும் செய்யுது. இந்த ஹார்மோன் பார்த்தோம்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் சோர்வை குறைக்கக்கூடியதாகவும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு. அதனால பல விதங்கள்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஒளியாகவும் இந்த ஆவணி மாத சூரிய ஒளி இருக்கு அப்படின்றனால இந்த மாதத்துல காலை நேரங்கள்ல ஒரு 10 நிமிஷம் சூரியனை வழிபடணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. இது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம மன ஆரோக்கியம் அதே மாதிரி ஆயுளையும் மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ ஆவணி மாதத்தில் பொதுவாக என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, புரதச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது சிறந்தது. அதாவது கீரை, பருப்பு வகைகளை அன்றாடம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகுல செய்யக்கூடிய கூழ், கஞ்சி மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்கிறது சிறந்தது. ஏன்னா வரக்கூடிய மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவாகவும் அது இருக்கும், எளிமையான செரிமானத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளாகவும் அது இருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய நமஸ்காரம் செய்கிறது இல்லை ஏதாவது ஒரு விதமான உடற்பயிற்சி, ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய சுவாச பயிற்சிகளை
மேற்கொள்றதும் சிறந்தது. எல்லா மாதங்களையும் நமக்கு சூரிய ஒளி கிடைச்சாலும் ரொம்ப குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல கிடைக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு அவசியமானதாகவும் இருக்கு. அதனால காலை நேரங்கள்ல 6 மணிலேருந்து 8-9 மணிக்குள்ள ஒரு 10 நிமிஷம் நேரமாவது பெரியவங்க குழந்தைகள் எல்லாருமே அந்த நேரத்துல சூரிய ஒளியில இருக்கிறது அவசியமானது. பலவிதமான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இது உதவும். அதனால இந்த மாதத்துல எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சூரிய ஒளியில செலவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.